வணக்கம். விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் கடகராசி ஆயுள்யம் நட்சத்திர சனி பயிற்சி பலன்கள் 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி வாக்கிய கணித ரீதியாக சனி பகவான் பயிற்சி பெற்று ஆயுள்ய நட்சத்திரமான உங்களுக்கு எத்தகையான பலன்களை தரப்போகிறார் என்பதை நட்சத்திர ரீதியாக பார்ப்பது தான் இந்த பதிவு. ஆயுள்ய நட்சத்திரம் புதன் பகவானின் ஆதிக்கமும் ஆளுமையும் நிறைந்த ஒரு நட்சத்திரம். ஆயுள்ய நட்சத்திரக்காரங்க மற்றவங்க சொல் பேச்சை கேட்பது போல இருந்தாலும் சொந்த புத்தியில் செயல்படக்கூடியவர்கள். ஆயுள்ய நட்சத்திரக்காரர்கள் ஆரம்பத்தில் வாழ்க்கையில் சில கஷ்டங்களும் நஷ்டங்களும் துன்பங்களும் அனுபவித்தாலும் வாழ்க்கையின் பிற்பாதியில் மிகவும் உயர்ந்த ஸ்தானத்திற்கு செல்லக்கூடிய ஒரு முழுமையான நட்சத்திரம். இவங்க கிட்ட இருக்கக்கூடிய குறை என்னவென்றால், யாரையும் அவ்வளவு எளிதில் நம்புவது கிடையாது. யார் எதை சொன்னாலும் சரி, இவங்க எதுக்காக சொல்கிறாங்க, ஏன் சொல்கிறாங்க, எதனால் சொல்கிறாங்க, நம்ம கிட்டேருந்து என்ன எதிர்பார்க்குறாங்க, பணமாக இருக்குமோ பொருளாக இருக்குமோ அப்படி என்கின்ற ஒரு சந்தேகம் என்பது அடிமனதில் ஆழ்மனதில் எப்பவுமே இருக்கும். ஆயுள்ய நட்சத்திரத்துக்கும் கிடையாது, கடகராசிக்கே அப்படிதான். காரணம், இவர்கள் வாழ்க்கையை கடந்து வந்த காலங்களில் ஏமாற்றங்களும் துரோகங்களும் இவர்களுடைய மனதிற்கு ஏற்றவாறு வீட்டிலும் சரி வெளியிலும் சரி நம்பிக்கையானவர்களை பார்ப்பது குறைவு. நம்பிக்கையானவர்களை பார்ப்பது குறைவு என்றால் அனுபவமே சிறந்த ஆசான் என்ற மிகுந்த எச்சரிக்கை உள்ள ஒரு ராசி. ஆனால் அதிகப்படியாக ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். அந்த ஏமாற்றத்தின் வலியோ என்னமோ தெரியல, இப்படி ஒரு சந்தேக மனப்பான்மை உங்களிடத்தில் நிரந்தரமாக இருக்கும். நல்லதே சொன்னால் கூட சரி, எதுக்காக சொல்கிறாங்களோ சந்தேகம். கெட்டது சொன்னாலும் சரி, எதுக்காக சொல்கிறாங்களோ சந்தேகம். இந்த சந்தேகத்தால் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய அனுபவ பாடங்களை கற்றுக்கொண்டு இருக்கலாம். சரி, சொல்லணும்னு நினச்சா நிறைய சொல்ல வேண்டியதாக இருக்கும். எப்பெல்லாம் முடியுதோ அப்போல்லாம் சொல்லிக்கலாம். இப்போது ஆயுள்ய நட்சத்திரமான உங்களுக்கு அஷ்டம சனி விலகி பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்தில் சனி பகவான். சனி பகவானை பொறுத்த வரையில் அஷ்டம சனியிலிருந்து விலகினால் 30 ஆண்டுகளுக்கு நினைவில் இருக்கக்கூடிய அளவிற்கு கஷ்டங்களை கொடுப்பார். எந்த கஷ்டங்கள் வந்தாலும் சரி, நல்லதே நடந்தாலும் ஏற்கனவே சந்தேகத்தில் அதிகப்படியான வழிகளில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இப்போவும் சரி, இதற்கு பிறகும் சரி, நல்லது நடந்தாலும் ஒரு சந்தேகம் இருக்கும், கெட்டது நடந்தாலும் ஒரு சந்தேகம் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, அஷ்டம சனியில் உங்களுக்கு கிடைத்த அனுபவங்கள் அந்த நிலையில். எத்தனை உறவுகள், எத்தனை நட்பு, எத்தனை சொந்த பந்தம், அனைவரையும் நல் மனதோடு இரு கரங்களாலும் வாங்க என்று அழைத்து அவர்களுக்கு உதவியும் ஒத்தாசையும் செய்வது, மற்றவர்களுக்கு நல்லது செய்தால் அதனால் வரக்கூடிய தீங்கு என்ன என்பதை அனுபவித்த ஆயுள்ய நட்சத்திரம். உறவுகளால் எண்ணற்ற துன்பங்களை தாங்க முடியாத அளவிற்கு சந்தித்த ஆயுள்ய நட்சத்திரம். மலையாக நம்பியவர்கள் கூட
சிலையாக நின்றதை கண்முன்னே காட்சியாக காண்பித்தார் சனி பகவான். இது ஒரு மிகப்பெரிய அனுபவ பாடம் என்று எடுத்துக்கொண்டால் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் தோல்வியே இருக்காது. காரணம், சனி பகவான் ஒரு ராசிக்கு அஷ்டம சனியாக வந்துவிட்டால் எல்லா உறவையும், எல்லா நட்பையும், எல்லா வகையான நிலையிலும் கஷ்டங்களை கொடுப்பார், நஷ்டங்களை கொடுப்பார். எதுக்காக கொடுக்கிறார்? ஒவ்வொருத்தருக்கு புரியாமலேயே அவங்க என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னாக்கா, சனி பகவான் வந்தார், கஷ்டத்தை கொடுத்துட்டாரு, துன்பத்தை கொடுத்துட்டாரு, இழப்பை கொடுத்துட்டாரு, பொருள் இழந்து போச்சு, எல்லாமே அவமானப்பட்டுட்டோன்னு சொல்கிறீங்களே. முதல்ல இது எல்லாம் ஏற்படுவதற்கு காரணம் என்ன கேட்டீங்கன்னாக்கா, உங்களுடைய சொந்த செயலில் தான் நீங்கள் இந்த பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருப்பீங்க. இந்த உலகத்தில் நல்லது எப்போ உங்கள் கண்ணுக்கு தெரியும், உங்களுக்குன்னு இல்லை, 12 ராசிக்காரர்களுக்கும் 27 நட்சத்திரங்கள். நல்லது எப்பொழுது கண்களுக்கு தெரியும் என்றால், கெட்டவர்களை நீங்கள் கண்முன்னே காணும்போது தான் நல்லது எது என்பதை அலசி ஆராய்ந்து பார்க்கக்கூடும். இந்த உலகத்தில் மிகப்பெரிய பாதகன் பார்த்தீங்கன்னாக்கா, கெட்டவங்களை நம்பி கெட்டு போகிறது மட்டும்தான். அவங்க இது செய்கிறேன்னு சொன்னாங்க, இவங்க இது செய்கிறேன்னு சொன்னாங்க, எனக்கு உதவி இருக்கிறேன்னு சொன்னாங்க, எனக்கு நன்மை செய்கிறேன்னு சொன்னாங்க. அது எல்லாம் உண்மை கிடையாது. உங்களுடைய சொந்த உழைப்பு, உங்களுடைய திறமை, உங்களுடைய அறிவாற்றல், எதுக்கெடுத்தாலும் சந்தேகப்படக்கூடிய ஒரு ராசி, ஒரு நட்சத்திரம் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. ஆனால் நல்லவங்க மேலே தான் அதிகமாக சந்தேகப்பட சொல்லும். உங்கள் நலன் விரும்பிகள் மேலே தான் சந்தேகப்பட வைக்கும். ஆனால் இப்போ நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டு நல்வழியில் செல்லக்கூடிய அனைத்து வகையான உறவுகளையும் நட்பையும் அறிந்து அவர்களால் என்ன நன்மை என்பதை உணர்ந்து கொண்ட ஆயுள்ய நட்சத்திரம். சனி பகவானை பொறுத்தவரையில் 9ஆம் இடத்திற்கு பாக்கிய அதிபதியாக இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் பல வகையான முன்னேற்றங்களை தருவார். சனி பகவான் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் இழந்ததை பெற வைப்பார். ஆனால் சனி பகவானை மட்டும்தான் வச்சு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ராகு கேது பாதகமாக இருக்காங்க, குரு பகவானும் பாதகமாக தான் இருக்காரு. இந்த 3 கிரகங்களும் இடையில் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தால் அதுக்கு சனி பகவான் பொறுப்பாக வரமாட்டார். காரணம், சனி பகவான் இதனால் வரையில் உங்களுக்கு தொல்லைகளை, கஷ்டங்களை கொடுத்து வந்தார். இனிமேல் இந்த 3 கிரகங்களும் சில மாதங்கள் தருகின்ற துன்பத்தை சனி பகவானே காப்பாற்றுவார், உங்களுக்கு வழி நடத்துவார். எந்த வழியில் செல்ல வேண்டும், எப்படி செல்ல வேண்டும், எந்த நிலையில் இருக்க வேண்டும் என்பதை முழுமையாக உணர்ந்து ஆயுள நட்சத்திரக்காரர்களுக்கு தோல்வி வராமல் இருக்க வேண்டும் என்றால், உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைய வேண்டுமென்றால், குரு பகவான் இப்பொழுது இருக்கக்கூடிய ஸ்தானத்திலிருந்து 2ஆம் ராசிக்கு வந்தால் மிக சிறப்பான பலன்களை தருவார். இதே 2026 மாற்றங்களும் முன்னேற்றங்களும் மன நிம்மதியும் சந்தோஷமும் வருமானமும் அதிகப்படியாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் அருகில் கொண்டு இருக்கிறதுன்றது முழுசாக நம்பலாம். ஆயுள நட்சத்திரக்காரங்களுக்கு சிறு பாதகமோ இல்லை பெரிய பாதகமோ இருக்குன்னா அது ராகு கேது குரு பகவான் செய்து கொண்டு இருக்கக்கூடிய சதி நினைங்க. இதை விட அதிகமாக இருக்குன்னா கட்டாயமாக ஜாதகத்தில் தசா சரியில்லைன்னு நினச்சிக்கோங்க. தசா சரியில்லைன்னா நன்மைகள் நடக்காதா? கட்டாயம் நடக்கும். குரு மாறணும். குரு மாறினாலே போதும். ராகு கேது குரு பகவானுடைய மாற்றத்தால் ராகு கேது எந்த கிரகங்கள் பாதகமாக இருந்தாலும் நற்பலன்களை தருவார். தசாவே சரியில்லாமல் போனால் கூட உங்களை உயர்த்தி பிடிப்பார், நன்மைகளை செய்வார். பொருளாதாரத்தில் உயர்வு கிடைக்கும், கடன் தொல்லைகள் தீரும், கொடுத்த வாக்கை காப்பாற்றலாம், எடுக்கின்ற முயற்சிகளில் வெற்றி பெறலாம். இன்னும் சில மாதங்கள் மட்டும் பொறுமையாக இருக்கணும். அதற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் நற்பலன்கள் நடக்கும். கடகராசி ஆயுள நட்சத்திரக்காரங்க முழுசாக புரிஞ்சுக்குங்க. கிரகங்கள் மாறுபடும் போது வாழ்க்கையில் பல வகையான மாற்றங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் நிலையான
வருமானத்தை பெற வேண்டுமென்றால் நல்ல வேலையில் சேர்ந்து அதற்குண்டான வருமானத்தை இனிமேல் நீங்கள் பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். தடைகள் அதிகமாக இருந்தால், கஷ்டங்கள் அதிகமாக இருந்தால், தடைகள் விலகி நற்பலன்களை பெற வேண்டுமென்றால் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி. வியாழக்கிழமை தோறும் ராகு கேதுக்களை வணங்க வேண்டியது செவ்வாய்க்கிழமை தோறும் ராகு காலத்தில் நவகிரகத்தை வலம் வந்துவாங்க. மாற்றங்களும் முன்னேற்றங்களும் எளிதில் கிடைத்துவிடும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.